ஆண்டவர் சின்னவனை ஆயிரமும் சிறியவனை பலத்த ஜாதியுமாய் கொண்டு வருவேன் என்று சொல்லி இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். இந்த வாக்குத்தத்தத்தை குறித்து ஆமென் நான் அந்த புது வருட ஆராதனையிலே அதனுடைய பின்னணியத்தையும் அதனுடைய காரியத்தையும் ஏன் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை அந்த ஜனங்களுக்கு சொன்னார் என்பதையும் சொன்னேன். அதே போல இப்பொழுதும் சின்னவனாய் இருக்கிற நம்மளையும் சிறியதாய் இருக்கிற இந்த சபையையும் ஆண்டவர் ஒரு பலத்த ஜாதியாய் கொண்டு வருவார். காலங்கள் அதற்கு தாமதிக்கலாம், ஆனால் கர்த்தராகிய நான் இதை தீவிரமாய் செயல்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். எந்த கமிட்டியோ எந்த காரியமோ நம்மளுக்கு இதை செயல்படுத்துவேன் என்று சொல்லவில்லை. கர்த்தராகிய நான் இதை தீவிரமாய் செயல்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அப்படி வாக்கு பண்ணின கர்த்தர் நிறைவேற்றுகிற கர்த்தர், அவர் மீட்டெடுக்கிறவராய் இருப்பார். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கும் இந்த சின்ன கூட்டத்திற்கும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், ஆண்டவர் நம்மளை மீட்டெடுக்கிறவராய் இருப்பார். ஆமென். எத்தனை சூழ்நிலையில இருந்தும் மீட்டெடுத்து கொண்டு நடத்துகிறவராய் இருப்பார். இந்த ஜனங்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லுவதற்கு முன்பாக, அவர்கள் அடிமைத்தனத்திற்கு போவதற்கு முன்பாகவே தீர்க்கதரிசியினாலே இந்த நல்ல வார்த்தை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. நீங்கள் 70 வருஷம் அடிமைகளாய் போக போகிறீர்கள் என்று. அது போகிறதுக்கு முன்பாகவே கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லிவிட்டார். நமக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு உயரத்திற்கு இந்த சபையை கொண்டு போகிறதற்கு முன்பாகவே கர்த்தர் இந்த வாக்குறுதியை இந்த ஜனங்களுக்கு சொன்னது போல நமக்கும் சொல்லி இருக்கிறார். அடிமைத்தனத்திற்குள்ள இந்த ஜனங்கள் போவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அறிந்திருந்தார். ஏன்னா அவங்களை நடத்தின ராஜாக்கள் அப்படி அவர்களை நடத்தினார்கள். ஆமென். ஒருவன் வருவான், இவங்களை அடிமையாய் கொண்டு போவான் என்று சொல்லி. இன்னைக்கு இந்த சபையிலே வந்திருக்கிற நம்மளையும் ஆமென் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை கொண்டு போவதற்கு, உங்களை பறித்து போவதற்கு, உங்களை அடிமைத்தனத்தில் கொண்டு போவதற்கு, உங்களை தாழ்த்து வருவதற்கு யாராவது வருவார்கள் என்றால் அவர்கள் உங்கள் மேலே ஒன்று காரியத்தையும் செய்ய முடியாது. ஏனென்றால் சின்னவனை 1000 பெருக செய்ய போகிறேன், சின்னவனை ஒரு பெரிய கூட்டமாய் மாற்றப் போகிறேன் என்று சொல்லி தீர்க்க தரிசனமான வார்த்தையை ஏசாயாவின் மூலம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் எந்த நிலையினாலும் நமக்கு நம்பிக்கையை தருகிற ஒரு வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. ஆமென். நீங்க எந்த நிலையில இருந்தாலும் இந்த வாக்குத்தத்தம் அது நமக்கு ஒரு நம்பிக்கையை தருகிற ஒரு வாக்குத்தத்தமாய் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். தீவிரமாய் நடத்துகிற கர்த்தர் இந்த காலை வேளையிலே நம்மளை மீட்டெடுப்பார். ஆமென். யார் நம்மளை மீட்டெடுக்க முடியும்? ஆமென். உலக ஜனங்கள் நம்மளை மீட்டெடுக்க முடியுமா? தலைவர்கள் நம்மளை மீட்டெடுக்க முடியுமா? கர்த்தர் ஒருவரே மாத்திரம் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார், தீவிரமாய் நடப்பிக்கிற கர்த்தர் நம்மளை மீட்டெடுப்பார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, மீட்டெடுக்கிற கர்த்தர் யாரையும் ஆண்டவர் பயன்படுத்துவார். அவர் மீட்டெடுக்க வேண்டும் என்று முடிவு பண்ணிவிட்டால் அவருக்கு சிறிய சபை என்பது கிடையாது, சின்ன கூட்டம் என்பது கிடையாது. மனுஷருடைய கண்களிலே பார்க்கும் பொழுது இது ஒரு சிறிய கூட்டம் என்று தெரியும், இது ஒரு சின்ன எண்ணிக்கை என்று தெரியும். ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே சின்ன கூட்டம் என்பது கிடையாது, சிறிய கூட்டம் என்பது கிடையாது. ஆண்டவருடைய பார்வையிலே தீவிரமாய் நடப்பிக்க வேண்டும் என்று முடிவு பண்ணிவிட்டால் அவர் யாரை வேண்டுமானாலும் அவர் பயன்படுத்த முடியும், எவரை வேண்டுமானாலும் அவர் பயன்படுத்த முடியும். இதோ இவ்வளவு பெரிய காட்டை தாண்டி நம்ம தூரமா வருகிறோம் சபைக்கு. ஆமென். ஆனாலும் பரவாயில்லை, கர்த்தர் நம்மளை தெரிந்து விட்டார் என்றால் தேசத்திற்கு, கண்டத்திற்கு அசைக்கிற அளவுக்கு ஆண்டவர்னால எடுத்து பயன்படுத்த முடியும். ஒரு ஊழியக்காரர் ஒரு நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சின்ன தீவுல கர்த்தர் அவரை அனுப்பினார். தங்கச்சி மடம் என்று சொல்லி ராமேஸ்வரத்தில் இருக்கிறது. அந்த தீவுக்கு ஒரு ஊழியக்காரரை ஆண்டவர் அனுப்பினார். அந்த இடத்திற்கு போகும்போது சொன்னாங்களா, அந்த தீவில் போய் நீ என்ன செய்வாய்? அங்கு தீவில் ஜனங்களும் இல்லை, நீ அந்த இடத்துல போய் என்ன ஊழியத்தை செய்ய முடியும்? ஆனால் அந்த ஊழியக்காரர் சொன்னார், கர்த்தர் என்னை அங்குதான் அனுப்புகிறார் என்று சொல்லி அந்த இடத்திற்கு போனார். இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கர்த்தர் அந்த தீவில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். தீவிரமாய் செய்கிற கர்த்தர் அவருக்கு கண்டம் ஒரு காரணம் அல்ல, இடம் ஒரு காரணம் அல்ல, பகுதி ஒரு காரணம் அல்ல. எல்லாரும் சொல்லுவார்கள், இந்த இடத்திற்கு வருவது சின்ன சந்தில இருக்கிறது, கொஞ்சம் முன்னாடி வந்தா நல்லா இருக்கும் சபை, கொஞ்சம் பின்னாடி இருந்தா சபை நல்லா இருக்கும். இது மனுஷர்களுடைய பார்வை தான், சரிதான். ஆமென். ஆனால் கர்த்தருடைய பார்வை கொஞ்சம் முன்னாடி அல்ல, கொஞ்சம் பின்னாடி அல்ல, தீவிரமாய் நடப்பிப்பேன் என்றால் சின்னவனை 1000 பெருக செய்வேன் என்று அவர் செயல்படுத்தி விட்டால் எந்த சபையும் கர்த்தரால் பயன்படுத்த
முடியும். ஆமென். இந்த காலை வேளையிலே அதை மனதிலே சபையாய் இருக்கிற இந்த சின்ன கூட்டமாய் இருக்கிற நீங்களும் நினைத்து கொள்ளுங்கள், ஆண்டவர் ஆமென் சின்னதா இருக்கிறேன் என்று கவலைப்படாதீர்கள், சபை சின்னதா இருக்கிறது என்று கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்கிறது, நீங்கள் வருகிறது தீவிரமாய் செயல்படுத்துகிற கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அவர் இந்த சபையில் இருந்து உங்களை மீட்டெடுப்பார். ஆமென். இந்த தீவிரமாய் செயல்படுத்துகிற கர்த்தர் நம்மளை மீட்டெடுக்கிறது குறித்ததான காரியத்தை குறித்து இந்த காலை வேளையிலே நாம் தியானிப்போம். நியாயாதிபதிகளின் புஸ்தகமும் 6வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் எப்படி ஜனங்களை மீட்டெடுக்கிறார், தீவிரமாய் ஆண்டவர் எப்படி செயல்படுத்துகிறார், சின்னவனை எடுத்து எப்படி பயன்படுத்துகிறார் என்கிற காரியத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருவோம். ஆண்டவர் நம்மளோடு கூட இடைப்படுவாராக. வேகமாக என்னோடு கூட இந்த வசனங்களை எல்லாம் கடகடன்னு எடுங்க பார்க்க சீக்கிரமா மீதி வாசிப்பா. இஸ்ரவேலர்கள் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். மிகவும் சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம் இந்த ஜனங்களுக்கு. ஆமென். தீவிரமாய் நடப்பிக்கிற கர்த்தர் இந்த சிறுமைப்பட்ட இந்த ஜனங்களை பார்க்கிறார். இந்த ஜனங்கள் எல்லாம் மிகவும் நெருக்கப்பட்டு இருக்கிறார்கள். அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். அதனால இந்த ஜனங்கள் கர்த்தரை நோக்கி முறையிடுகிறார்கள். ஆமென். இந்த காலை வேளையில வந்திருக்கிற நாமளும் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம், நாமளும் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். எப்படி என்றால், எப்படி இவர்கள் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள் என்றால், இவர்களுடைய வாழ்க்கையில செழிப்பு இல்லை, இவர்களுடைய நிலங்கள் அபகரிக்கப்பட்டது, விதைக்க முடியவில்லை. இந்த ஜனங்கள் ஒளிந்து கொண்டே இருந்தார்கள். இந்த மீதியானியர்கள் வருவார்கள், ஒரு சேனையாய் வருவார்கள். வந்து என்ன செய்வார்கள் என்றால், ஆமென், கடகடன் வேகமாக வருவாங்க, எல்லாத்தையும் அடித்து உடைப்பாங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவாங்க. இதுதான் அவங்களுடைய வேலை. மறுபடியும் இவங்க எல்லாத்தையும் கட்டுவாங்க, சபையெல்லாம் கட்டுவாங்க. மறுபடியும் இவங்க மீதியானவர்கள் வேகமாக வருவாங்க, அடித்து உடைப்பாங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவாங்க. இப்படி பண்ணுறதுனால இந்த ஜனங்களுக்கு ஒரு செழிப்பு இல்லாத சூழ்நிலை இருந்தது. நிலங்கள் அபகரிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆமென். டபுள் டாக்குமெண்ட் பண்ணுறாங்க. ஆமென். இது சபைக்குரிய இடம் அல்ல, இது கலெக்டரால சீல் போடப்பட்ட ஒரு சபை அல்ல, அங்கீகரிக்கப்பட்ட சபை அல்லன்னு சொல்லி மீதியானியர்கள் என்ன செய்கிறார்கள், எல்லாவற்றையும் அபகரிக்கப்படுகிறார்கள். விதைக்க முடியவில்லை, ஊழியம் செய்யப்பட முடியவில்லை. அவர்கள் விதைக்கிறார்கள், வந்து பறித்து கொண்டு போகிறதுனால எல்லாரும் விதைக்க பயப்படுகிறாங்க, எல்லாரும் ஊழியம் செய்ய பயப்படுகிறாங்க. ஊழியம் செய்யப்படாத சூழ்நிலையை இப்பொழுதும் பார்க்கிறோம். அதனால இவங்க ஜனங்க என்ன செய்கிறாங்க, குகைக்குள்ளியும் ஒரு காட்டுக்குள்ளேயும் போய் அவர்கள் ஒளிந்து கொள்ளுகிறாங்க. ஆமென். இன்றைக்கும் ஒளிந்து கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்க முடிகிறது. நம்மளுடைய சபைக்கும் இப்படிப்பட்ட நிலைமை இருக்கிறது. மீதியானியர்களால் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். எப்படி என்றால், நம்மளுடைய சபையினுடைய நிலங்கள் அபகரிக்கப்படுகிற சூழ்நிலையில தான் இருக்கிறது. நமக்கு பட்டா கிடையாது, எப்போ வேணால் என்ன செய்யலாம், கவர்மெண்ட் வந்து காலி பண்ண வைக்கலாம். நமக்கு கரண்ட் கிடையாது, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இருக்கணும். எப்போ வேணாலும் கவர்மெண்ட் வந்து காலி பண்ணுங்கன்னா நம்ம காலி பண்ணி தான் ஆகணும். அப்படிப்பட்ட சூழ்நிலை, நிலம் அபகரிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல ஒரு சூழ்நிலையில தான் இந்த சபை நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு போர்டு வைப்பதற்கு 1-2 வருடங்கள் ஆனது. அந்த போர்டு வைப்பதற்கே நான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் வைக்காதன்னார். எனக்கு போர்டு வைக்கணும், சபைக்கு போர்டு வைக்கணும். போர்டே கிடையாது நம்ம சபைக்கு ஆரம்பத்தில். 2 வருஷம் கழித்து ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார், இப்போ அந்த போர்டை வை. ஆண்டவர் சொல்லும்போது வைத்தேன். இது வரைக்கும் யாரும் எந்த எதிர்ப்பும் வரவில்லை. ஒரு போர்டு வைப்பதற்கே அவ்வளோ காரியங்கள் தேவைப்படுகிறது இந்த இடத்துல. அப்போ நம்மளுடைய சபையும் அப்படிப்பட்டது தான். ஊழியம் செய்யப்பட முடியவில்லை, இந்த ஜனங்கள் விதைக்க முடியாத சூழ்நிலை. இன்றைக்கு இந்த சபையும் ஊழியம் செய்யப்படாத ஒரு சூழ்நிலையை பார்க்க முடிகிறது. எங்கே போனாலும் சர்ச்சுக்காரங்க வந்துட்டாங்கன்றாங்க, எங்கே போனாலும் இங்கே வந்துடாதன்றாங்க. தமிழ் செல்வி வீட்டு பக்கம் நாங்கள் சண்டே கிளாஸ் நடத்தும் பொழுது அங்கேயும் எங்களுக்கு எதிர்ப்பு, வராதிங்கன்ட்டாங்க. இப்போ அங்கே போகவே முடியறதில்ல, ஏதாவது ஒரு வழியாக போகணும்னு. சரி, சபையில் வைத்து நடத்தணும். அதுலேயும் சபைக்கு வர பிள்ளைகளை கூப்பிட்டு அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லி அதையும் தடுத்து போட்டார்கள். இப்படி எல்லா பக்கத்திலும் ஒரு சூழ்நிலை, மிகவும் சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையை தான் இந்த 2 வருஷம் சந்தித்தோம். ஆனால் அதையெல்லாம் நாங்கள் கண்டு எதுக்கும் நாங்கள் யாரிடத்திலும் சொல்லி, போயிட்டு மற்றவர்களிடத்துல சொல்லி அனுதாபிபாதத்தை தேடவில்லை. நமக்கு ஒரே வழிதான் இருக்கிறது, அதையும் சொல்லுகிறேன்.
ஒளிகிற ஒரு சூழ்நிலை. இந்த ஜனங்கள் எல்லாம் ஓடி ஒளிந்தார்கள். நாங்களும் அப்படிதான் ஒளிந்து கொண்டு இருக்கிற, அமைதியாய் நடத்துகிற ஒரு சூழ்நிலை. எங்கள் பாஸ்டர் வருவாங்க, வந்து சொல்லுவாங்க, ஜான்சன் சத்தம் போட்டு நடத்தாத, காலி பண்ண வச்சுருவாங்க. ஜான்சன் சத்தம் போட்டு நடத்தாத அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. வரும்போது அமைதியாரு. இப்படி ஒளிந்து கொண்டு இருக்கிற, மிகவும் சிறுமைப்படுத்தப்பட்ட, மிகவும் நெருக்கப்பட்ட ஒரு இடத்துல தான் இன்றைக்கு நீங்கள் உட்கார்ந்து இந்த தெய்வத்தை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் இந்த ஜனங்கள் ஒன்று செய்தார்கள். இவர்களுக்கு வேறு வழியே இல்லை என்று தெரிந்த பொழுது, எந்த கமிட்டியும் இவர்களுக்கு உதவி இல்லை என்று தெரிந்த பொழுது, எந்த தலைவரும் இவர்களுக்கு உதவி இல்லை என்று தெரிந்த பொழுது, எந்த வார்டு தலைவரும் இவர்களுக்கு உதவி இல்லை என்று தெரிந்த பொழுது, இவர்கள் உடனே செய்தது என்னவென்றால் 7வது வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரர் அவர்களின் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அவர்களுக்கு வேற வழியே இல்லை, கர்த்தரை நோக்கி முறையிடுகிறதை தவிர. இன்றைக்கு இந்த ஜனத்திலே, இந்த சபைக்குள்ளே கர்த்தர் உங்களை கூட்டி சேர்த்திருக்கிறார். மிகவும் சிறுமைப்படுத்தப்பட்டு இருக்கிறோம். மிகவும் சிறுமையான சூழ்நிலையிலே இந்த சபை இந்த வருஷத்துக்குள்ளே அடியெடுத்து வைத்திருக்கிறது. ஆனாலும் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், கர்த்தரை நோக்கி முறையிடுகிறதை தவிர இந்த சபைக்கும், இந்த சபை ஊழியருக்கும், சபை ஜனத்திற்கும் வேறு வழியே கிடையாது. ஆமென். இந்த காலை வேளையிலே கர்த்தரை நோக்கி முறையிடுகிறதை தவிர நமக்கு வேற வழி இல்லை. எந்த சூழ்நிலை உங்களுக்கு வந்திருந்தாலும், எந்த இடுக்கண்கள் உங்களுக்கு வந்திருந்தாலும், எந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வந்திருந்தாலும், எந்த தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருந்தாலும், கர்த்தரை நோக்கி முறையிடுகிறதை தவிர இந்த சபைக்கும் நமக்கும் வேற வழியே கிடையாது. எந்த மனுஷரை பிடிப்பது தயவு உண்டாகும். மனுஷரிடத்தில் கர்த்தர் தயவை ஏற்படுத்துவார். ஆமென். அனுதாபத்தை ஏற்படுத்துவார். ஆனால் கர்த்தரை நோக்கி முறையிடாமல் இந்த சபையிலே நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த சிறுமைப்பட்ட சூழ்நிலை மாறாது. தீவிரமாய் கர்த்தர் நடப்பிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். சின்னவனை 1000 பெருக பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். சிறியவனை பலத்த ஜாதியாய் மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். கர்த்தரை நோக்கி நாம் முறையிடுகிறதை தவிர நமக்கு வேறே வழி இல்லை. இந்த காலை வேளையில் ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி முறையிடுகிறோம். அவரே நம்மளை மீட்டெடுக்கிறவர். இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிறது, தீவிரமாய் செய்கிற கர்த்தர், நான் உங்களை மீட்டெடுக்கிற தேவனாய் இருக்கிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து கர்த்தர் நம்மளை அனுமதித்து கொண்டு போகிறார் என்றால் ஆண்டவர் நம்மளை மீட்டெடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. தாவீது அதை தான் சொல்லுகிறான், இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. இந்த காலை வேளையில் அந்த திரளான மீட்பு ஆண்டவரிடத்தில் மட்டும்தான் நமக்கு தயவு உண்டாக வேண்டும். ஆமென். இன்றைக்கு எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் சரி, சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைமையிலே சபை இருந்தாலும் சரி, கர்த்தரை நோக்கி முறையிடுகிறதை தவிர நமக்கு வேற வழி இல்லை. ஆமென். இந்த மீட்கப்பட்டவர்கள் சொல்லுகிறதாவது, ஆமென், சிலர் இந்த வேதாகமத்திலே ஆண்டவர்னால மீட்டெடுக்கப்பட்டு இருக்கிறார்கள். இந்த மீட்டெடுக்கப்பட்டவர்கள் சொல்லுகிறார்கள், செங்கடல் அவர்களுக்கு முன்பாக இருந்தது. இந்த ஜனங்கள் அவர்களை கொண்டு போன பொழுது, கர்த்தர் அவர்களை கொண்டு போன பொழுது, ஜனங்கள் அந்த காரியத்தை பார்த்து, செங்கடலே 2 பிளந்ததை பார்த்து அவர் மேலே விசுவாசம் வைத்தார்கள் என்று வசனம் யாத்திராகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இன்றைக்கு மீட்கப்படுகிற உங்களுக்கும், மீட்கப்படுகிற நமக்கும், சபைக்கும் நாம் அவர் மேல் விசுவாசம் வைக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். ஒருவேளை கர்த்தர் மேல விசுவாசம் உங்களுக்கு குறைந்திருக்கும் என்றால், இயேசுவின் மேல விசுவாசம் உங்களுக்கு குறைந்திருக்கும் என்றால், இப்பொழுதே கர்த்தர் அதை காண செய்வார். அந்த ஜனங்களை காண செய்தார். 2 தண்ணீர் பிளந்தவுடன், அவர்கள் கண்டவுடன் ஜனங்கள் அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த மீட்டெடுக்கிற கர்த்தர் இந்த காலை வேளையில இந்த சபை விசுவாசத்தில் குறைந்து போக கூடாது. ஒரு ஊழியக்காரன் விசுவாசமாய் இருக்கலாம், ஆனால் சபையும் விசுவாசமாய் இருந்தால்தான் கர்த்தர் தரிசனத்தோடு நடத்த முடியும். நம்மளை தீவிரமாய் செயல்படுத்த முடியும். ஆமென். சின்னவன் 1000 சிறியவனை பலத்த ஜாதியுமாய் கர்த்தர் மாற்ற முடியும். ஒரு ஊழியர் மட்டும் அந்த தரிசனத்தோடு விசுவாசத்தோடு போக முடியாது. ஒருவேளை மோசேவை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். அவன் மாத்திர விசுவாசமாய் நான் போகிறேன், நீங்க என் கூட வாங்கன்னு சொல்லி தண்ணீரை பிளந்து அந்த இடத்துல நின்றிருந்தா அது நல்லா இருக்குமா? முழு
ஜனத்தையும் விசுவாசத்தில் நடத்தினான், முழு ஜனத்தையும் நம்ப வைத்து கொண்டு வந்தான். இன்றைக்கு இந்த சபையில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறவர் நீங்கள், ஆமென், விசுவாசியுங்கள் முழு மனதோடு. கர்த்தர் சபையை பெருக பண்ணுவார், ஆண்டவர் சபையை பெருக பண்ணுவார், இந்த சின்ன கூட்டத்தை பெருக பண்ணுவார். கர்த்தர் தீவிரமாக இதை செயல்படுத்துவார். இந்த வருஷத்தில் வாக்குத்தத்தம் பண்ணினார் என்பதை நீங்களும் விசுவாசியுங்கள். கர்த்தர் நம்மளை மீட்டெடுக்கிறவராய் இருப்பார். மீட்டெடுத்த பிறகு இந்த ஜனங்கள் செய்கிற காரியம், கர்த்தரை துதித்து பாடுகிறார்கள். ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் உயர்ந்தவர், ஆண்டவர் வல்லமை உடையவர், பார்வோன் சேனைகளையும் குதிரைகளையும் தண்ணீரினால் அழித்தவர் என்று சொல்லி, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி அவரை உயர்த்தி பாடுகிறார்கள். ஆமென். இந்த சபையில நாம் பாடுகிறோம் அல்லவா, கர்த்தரை உயர்த்தி பாடுங்கள். அவர் மீட்டெடுக்கிற கர்த்தராய் இருக்கிறார், உங்களை மீட்டு கொண்டு நம்மை நடத்துகிற கர்த்தராய் இருக்கிறார். அன்னாளுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்த பிறகு, அன்னாள் அந்த பிள்ளையை சபையில் விட்ட பிறகு அவள் உடனே போய் களி கூறுகிறாள். எப்படி? பாடி ஜெபம் செய்து, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுகிறாள். ஆண்டவர் அன்னாளினுடைய கற்பத்தை மீட்டெடுத்தார். இந்த காலை வேளையில் நமக்கு அடைக்கப்பட்டிருக்கலாம், அவன் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம், ஆனால் கர்த்தர் உன்னை மீட்டெடுக்கிறவராய் இருப்பார். ஆண்டவர் உன்னை மீட்டு கொள்ளுகிறவராய் இருப்பார். ஹல்லேலூயா. இந்த தேவன் எந்த நாளிலும் நம்மளோடு கூட இருக்கிற தேவனாய் இருப்பார். ஆமென். எப்படி ஆண்டவரை விசுவாசிக்கிற நீங்கள் உங்களை மீட்டெடுக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற நன்மை என்னவென்றால், ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகமும் 35வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், இதோ கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்க முடிகிறது. வாசிப்போம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடனே பாடி, பாருங்கள், கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனங்கள் ஆனந்த களிப்போடு பாடுவார்கள். நீங்களும் சபையில் வந்து பாட பாட அந்த சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு தருகிறவராய் இருப்பார். ஆமென். வாசிப்போம். சீயோனுக்கு சபைக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் இந்த சபையில் இருந்து ஓடி போகும். இந்த சபைக்குள்ளே வந்து கவலையோடு நீங்கள் இருக்க வேண்டிய சூழ்நிலை அல்ல. இந்த சபைக்குள்ளே வந்து துக்கத்தோடு இருக்க வேண்டிய சூழ்நிலை அல்ல. இந்த சபை நித்திய மகிழ்ச்சியை உங்களுக்கு தரும். முடிந்து போன பிறகு பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாய் நாம் போகிறோம் என்று சந்தோஷத்தை தருகிறது. மீட்கப்பட்ட ஜனங்கள் சொல்லுகிறதற்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நமக்கும் ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நமக்கு உண்டாகும். ஆமென். நித்திய மகிழ்ச்சி இந்த சபை மேலே தங்கி இருக்கும். இந்த சபைக்கு வந்து ஒரே பாடாக இருக்குது, இந்த சபைக்கு வந்து ஒரே கஷ்டமாக இருக்குது. ஆமென். ஆண்டவர் இந்த சபையை அப்படி கொடுக்கிறவர் அல்ல, நித்தியமான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஆண்டவர் தருகிறார். ஒரு சின்ன சபை தான், ஆனால் வந்து பாரு, ஆண்டவர் உன்னை சந்தோஷமாய் நடத்துவார். நித்தியமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நீங்கள் போவீங்கள் என்று பலருக்கு சொல்லுங்கள். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். மீட்பதற்கான தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொல்லுகிற காரியம், ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனம் 41வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். ஆமென். ஆண்டவர் மீட்கிற கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற ஒரு காரியம். ஆமென். ஏசாயா 41 அதனுடைய 14 வாசிப்போம். யாக்கோபின் என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் உரைக்கிறார். கர்த்தர் இதற்கு துணையாய் இருக்கிறார். இந்த சபைக்கு ஆண்டவர் துணையாய் இருக்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் துணையாய் இருக்கிறார். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, சிறு கூட்டமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ தைரியமாய் போய் போர் அடித்து கொண்டிரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமாம். அப்படி என்றால் தைரியமாக போய் உங்களுக்கு போர் அடிக்கணும்னு அல்ல. போர் அடிக்கிறது வேற, போர் அடிக்கிறது வேற. ஆண்டவர் நம்மளை போரடிக்க வைக்க வல்லமை உடையவராக இருக்கிறார். நீ தைரியமாக போய், அடுத்த வருஷத்தை வாசித்தால் தெரியும். ஆமாம். நீ தைரியமாக போய் போர் அடித்து கொண்டிரு. ஆமாம். நான் உன்னோடு கூட துணையாய் இருக்கிறேன். நீ தைரியமாய் ஊழியங்களை செய், நீ தைரியமாய் காரியங்களை நடப்பி, இந்த சபையில் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ தைரியமாய் செய்யுங்கள். நான் உன்னோடு கூட துணையாய் இருக்கிறேன். என்ன காரியமோ வந்து ஜெபியுங்கள், நான் உனக்கு துணையாய் இருக்கிறேன். நீ இங்கே வந்து போரடித்து கொண்டிரு. ஆமென். இங்கே வந்து நிலத்தை பண்படுத்தி கொண்டிரு. அதனால் தான் கர்த்தர்
கர்த்தர் சொன்னார், இந்த வருஷத்தில் இந்த ஜனங்களிடத்தில் சொல்லு, மாசத்துல 1 மணி நேரமாவது எனக்கு காணிக்கையாய் தர சொல்லு. அந்த 1 மணி நேரம் இங்க வந்து போரடித்து கொண்டிருங்கள். அந்த 1 மணி நேரம் இங்க வந்து நிலத்தை பண்படுத்தி கொண்டிருங்கள். ஏதோ கர்த்தருக்கு சொல்லி பேசுங்கள், பாடுங்கள், துதியுங்கள். யாரும் இந்த இடத்துல இருக்க மாட்டார்கள், ஆனால் கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார். அதனால தான் ஆண்டவர் உங்களுக்கு அதை சொல்லி இருக்கிறார். அது இந்த வருஷத்துல ஆமென் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு 12 மணி நேரம் தான் ஆகிறது. ஆமென். நீங்கள் அதை கர்த்தருக்கு தரலாம் தாராளமாய். அந்த 1 மணி நேரத்தை ஒதுக்குங்கள். ஆண்டவர் உங்களுக்கு கிருபையும் பலனையும் ஆண்டவர் தந்து வழி நடத்துவாராக. இப்போ நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துக்கு நம்ம வந்து விடுவோம். கர்த்தருடைய வார்த்தை மீட்டெடுக்கிற கர்த்தர் எப்படி கொண்டு வருகிறார், எப்படி கொண்டு வந்தார், கொண்டு வந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்பதை பார்த்து கொண்டிருந்தோம். ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். இப்போ நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே வந்து விடுவோம். 6வது அதிகாரத்தில் நாம் அதை வாசித்து கொண்டு வந்தோம். அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள் என்று சொல்லி பார்த்தோம். ஆமென். அப்பொழுது தீர்க்கதரிசி ஒருவன் வருகிறார். அந்த தீர்க்கதரிசி கிதியோனிடத்திலே அங்க இருக்கிற ஜனங்களிடத்திலே பேசுகிற காரியத்தை பார்க்கிறோம். அதற்கு பின்பு 5வது வசனத்தை வாசிப்போம். ஆமென். சிறுமைப்பட்ட ஒரு சூழ்நிலை எப்படி வருகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். ஒட்டகத்தோடு வருகிறார்கள், பல காரியத்தோடு வருகிறார்கள், நமக்கு எதிராக வருகிறார்கள். ஆமென். அவர்கள் எந்த நிறத்தை போட்டுக்கொண்டு வந்து வரலாம், ஆனாலும் கர்த்தர் இந்த சபைக்கு சொல்லுகிறது, மீட்கப்படுகிற கர்த்தர், மீட்டெடுக்கிற இந்த ஜனங்களை மீட்டெடுக்கிற கர்த்தர், 1000 பெருக செய்து தீவிரமாய் நடப்பிக்கிற கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் 11வது வசனத்தை வாசிப்போம். ஆமென். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து உட்கார்ந்தார். கிதியோன் ஆமென். அல்லேலூயா. மொத்த ஜனமும் பயந்து கொண்டிருக்கிறது ஊழியம் செய்ய, மொத்த தேசமும் பயந்து கொண்டிருக்கிறது காரியம் என்னமாய் முடியும் என்று. எலெக்ஷனை குறித்தும் பயந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதே ஜெபிக்க ஒரு இடத்திற்கு ஜெபம் பண்ண போனேன் பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில். அங்கே ஜெபம் பண்ணுறாங்க, இந்த ஆள் வரக்கூடாதுன்னு, இந்த ஆள் தான் வரணும், இந்த கலர் தான் வரணும், இந்த கலர் தான் வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுறாங்க. எனக்கு அதில் உடன்பாடில்லை. கர்த்தர் யாரை வைத்திருக்கிறார்? மீதியானர் தான் வந்து ஆட்சி செய்ய வேண்டும் என்றால் கர்த்தர் மீதியானரை அனுமதிக்கட்டும். ஆனால் மீதியானரே வந்தாலும் கர்த்தர் என்னை தூக்கி நிறுத்த வல்லமை உடையவர். ஆமென். எத்தனை கலர் எனக்கு எதிராக வந்தாலும் நான் அதை கண்டெல்லாம் பயப்படுகிறதா அல்ல. எங்களை சுமக்கிற தேவன் பெரியவர். ஆமென். அந்த தேவன் தான் இந்த காலை வேளையிலே சொல்லுகிற காரியம். மொத்த ஜனமும் பயந்து கொண்டு இருக்கிறது. யாரும் வெளியே வரவில்லை. ஏன்னால் வெளியே வந்தால் அவங்க நிலங்களை பிடுங்கிட்டு போயிடுறாங்க. யாரும் வெளியே ஊழியம் செய்வதற்கு தைரியமாக வரவில்லை. யாரும் போரடிப்பதற்கு தைரியம் இல்லை. யாருக்கும் எதுவும் இல்லாத சூழ்நிலையில், யாரும் வராத ஒரு சூழ்நிலையில் ஒருத்தன் மாத்திரம் எங்கிருந்து அந்த தைரியம் வந்தது, அவன் மாத்திரம் வெளியிலே போரடித்து கொண்டிருக்கிறான். ஆமென். மீதியானவர்கள் எப்போ வருவாங்கன்னு தெரியாது, ஆனால் அவன் மட்டும் தைரியமாக போரடித்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு இந்த சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதபடி. ஆமென். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ ஒன்றுக்கும் கலங்காதே, ஒன்றுக்கும் பயப்படாதே. கர்த்தர் இதை நடத்துவார் என்றால் நடத்துவார். உங்கள் காரியத்தை கர்த்தர் நடத்துவார் என்றால் நடத்துவார். நீங்கள் தைரியமாய் போராடியுங்கள். ஆமென். பசர் கரண்டிலேயே ஆமாம், பசர் ஆட்களிலேயே ஆமாம், பசர் வருவதற்கு சூழ்நிலையிலேயே ஆமாம். ஆனால் நீங்கள் அந்த 1 மணி நேரமோ ஆண்டவருக்காய் கொடுக்கிற நேரமோ நீங்கள் போராடித்து கொண்டிருங்கள். இந்த கிதியோனை போல இவன் போராடித்து கொண்டிருக்கிறான். அப்படி என்றால் கோதுமையை எல்லாம் மீதியானர் கையிலிருந்து தப்புவிக்கிறான். ஆண்டவர் இந்த காலை வேளையில் சொல்லுகிறத தான், நீங்கள் தப்புவித்து கொண்டிருங்கள். இந்த சபையை ஆமென் தப்புவியுங்கள், இந்த ஜனங்களை தப்புவியுங்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவார். ஆக 12வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறார். பாருங்கள், யார் என்னன்னே தெரியல.
வெறும் கோதுமையை போரடிக்கிறவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தருக்கு இப்படிப்பட்ட ஜனங்கள் தான் வேண்டும், கர்த்தருக்கு இப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் வேண்டும். இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, நான் இந்த சபையை குறித்தோ எதை குறித்தோ என் வாழ்க்கை குறித்தோ நான் பயப்படுவதில்லை. கர்த்தர் என்னை நடத்தி போகிற பாதையிலே நீர் சித்தம் கொண்டு வைத்திருக்கிறீர். இதோ சின்னவனை 1000 பெருக செய்ய போகிறீரே என்று நினைத்து பயப்படாதபடி அந்த வாக்கு தத்தத்தோடு நீங்கள் போரடித்துக் கொண்டு இருப்பீர்கள் என்றால், நீங்கள் சபையிலே ஜெபிப்பீர்கள் என்றால், வீடுகளில் ஆண்டவரோடு ஒரு உறவில் இருப்பீர்கள் என்றால், உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். கிதியோனை சுற்றி இருக்கிற எந்த ஜனங்களும் போரடிக்கவில்லை, யாருமே அதை செய்ய மாட்டார்கள். நீங்கள் செய்ய ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவார். அப்படி கிருபை தரும் பொழுது கர்த்தர் பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவன் இல்லை, பக்கத்தில் இருக்கிறவன் இல்லை, இந்த பக்கத்தில் இடது பக்கத்தில் இருக்கிறவன் இல்லை, உன்னை நெருங்கினவன் இல்லை, ஆனால் நீ இருப்பாய் என்றால் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். ஒரு நாட்கள் ஆண்டவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தார், எனக்கு நீ ஒரு ஆஃபீஸை போடணும் அப்படின்னார். நான் உடனே ஆண்டவரிடத்தில் என்கிட்ட இடைப்பட்டுட்டே இருந்தேன், நீ ஒரு ஆஃபீஸை போடணும். நான் நினச்சேன் ஏதோ கடையில் போய் கடைக்கு வாடகை எடுத்து ஆஃபீஸ் போடணும்னு. இப்போ ஆண்டவர் சொன்னேன், சபையில் நீ ஒரு ஆஃபீஸை போடு, ரெடி பண்ணினேன். உடனே நான் சொன்னேன், எனக்கு இருக்கிற இந்த சின்ன இடத்துல ஒரு டேபிளை போட்டாலே அது பாதி இடம் போயிடும், அதில் போய் நான் எங்கே ஆஃபீஸை போடுறது அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் என்னிடத்துல சொன்னார், நீ அதை செய்து தான் ஆக வேண்டும் என்று சொல்லி. சரி, ஆண்டவர் ஏதோ உணர்த்துறாரு சொல்லிவிட்டு நான் டேபிளை போட்டேன், ஆஃபீஸை போட்டேன். எல்லாம் போட்ட பிறகு ஒரு காரியத்தில் ஆண்டவர் நடத்தினார். நான் எப்போல்லாம் அங்கே வந்து உட்கார்றனோ, ஒருவேளை சோர்வாக இருக்கும்போதோ பலவீனமாக இருக்கும்போதோ அந்த உட்காருகிற நேரத்தில் ஆண்டவர் இருக்கிறதை பார்க்க முடியும், ஆண்டவர் கூட தட்டி கொடுக்கிறதை பார்க்க முடியும், ஆண்டவர் துணையாக இருக்கிறதை பார்க்க முடியும். ஆண்டவர் அட்மினிஸ்ட்ரேஷனை சொல்லி கொடுத்தார். இந்த கணக்கு வழக்கெல்லாம் எழுது, இத்தனை நாள் செலவு பண்ணதை எழுது, இப்படி சில ஒழுங்குகளை ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். இது காலப்போக்கில் என்ன ஆகிவிட்டது என்றால், என்னை நானே எப்படி ஆகிவிட்டது, எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது, நான் காலையில் கிளம்பி எங்கே போகணும், சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லி உடனே ஒரு அட்டண்டன்ஸை போட்டு எழுத, போன வருஷம் ஃபுல்லாக போட்டு எழுதி வச்சேன். என் மனைவியில் 2 நாள் லீவு, சம்பளம் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்படி ஒரு ஒழுக்கத்தை பண்ணி அதை செயல்படுத்துவதற்கு ஆண்டவர் கிருபை தந்தார். ஆமென். எல்லாரும் கேட்டாங்க, உனக்கு இதெல்லாம் தேவையா? என் கூட இருக்கிறவங்க கேட்டாங்க, உனக்கு ஆஃபீஸ்லாம் வைக்கிற அளவு ஆசை வந்துருச்சான்னு. அப்படி கேட்கும்போது எனக்கு துக்கமாக இருந்தது. ஒரு நாள் ஒரு மீட்டிங்கில் போய் உட்கார, உண்மையில் ஒரு ஊழியக்காரர் அங்கே சொன்னார், இந்த சின்ன இடத்துல நீங்கள் இதை போட்டிங்கன்னா ஆண்டவர் உண்மையில் உங்களுக்கு நல்ல ஆஃபீஸை தருவார் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அப்போ தான் நான் புரிந்து கொண்டேன், கர்த்தர் சொன்னதை ஆண்டவர் செய்வார். பராக்கிரமசாலியாய் செயல்படுத்தணும். இடம் நமக்கு சின்னது தான், இடம் நமக்கு போதுமானதாக இல்லாதது தான். அதை காரணம் வைத்து எந்த காரியத்தையும் தடையாய் சபையிலே இருக்க செய்கிறதே கிடையாது. செயல்படுத்தி கொண்டே இருப்பது தான் நம் வேலை. கர்த்தர் கொண்டு வந்திருக்கிற ஜனங்களை உங்களுக்கு ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார். பக்கத்தில் இருக்கிறவங்க அதை செய்ய மாட்டாங்க, மற்றவங்க அதை பண்ண மாட்டாங்க, அவர்களை பார்க்கிறது அல்ல. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றால் நீங்கள் போரடித்து கொண்டிருங்கள். ஆமென். கர்த்தர் கோதுமை போரடித்து கொண்டு இருக்கிறது போல கிதியோன், ஆண்டவர் அவனுக்கு இடைப்பட்டது போல கர்த்தர் உங்களோடு கூடவும் அவர் இடைப்பட போதுமானவராய் இருக்கிறார். 14வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானவர்கள் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? ஆண்டவர் சொல்லுகிறார். அவனே அடுத்த வேளை சாப்பாட்டுக்காக, அடுத்த மாத தேவைக்காக அவன் நின்று கொண்டு இருக்கிறவன். அவன் ஒன்றும் பெரிய ஒரு பராக்கிரமசாலி என்று கர்த்தர் தான் சொல்லுகிறார், அவன் சொல்லவில்லை. இன்றைக்கு நம்மளை பார்த்தும் ஆண்டவர் அதான் சொல்லுகிறார், நம்மளை பராக்கிரமசாலி என்று சொல்லுகிறார். ஆனால் நம்மளை பாருங்கள், நம்மளை பார்த்தா பராக்கிரமசாலி மாதிரியா இருக்குது. ஆனாலும் அவன் செய்கிற காரியத்தை பாருங்கள், அவனுக்கு அது தெரியவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், அவனை பார்த்து ஆச்சரியமாக இருக்கிறது, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. என்னங்க பலன் இருக்குது அவனுக்கு? போர் அடிக்கிறது தான் அவனுடைய பலன். அவனுக்கு என்ன பலன் இருக்குது? ஆஃபீஸில் உட்கார்றது தான் அவனுடைய பலன். அவனுக்கு வேறு என்ன பலன் இருக்குது? உங்களுக்கு வேறு என்ன பலன் இருக்குது? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பலன். ஏன்னா இடையில நீங்கள் பிஸியாக ஆயிடுவீங்க, உங்களை பார்க்க முடியாது, பிடிக்க முடியாது, எல்லாம் வேலைக்கு போகிற ஆட்கள். அப்போது என்ன நமக்கு பலன் இருக்குது? ஞாயிற்றுக்கிழமை வருகிறோம், உட்காருகிறோம், ஆராதிக்கிறோம், கடந்து போயிடுறோம், அவ்வளோதான் நமக்கு பலன். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ என்று சொல்லி இந்த சபையை பார்த்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ.
என்னை ஆண்டவர் என்னிடத்துல இடைப்படும் போது நான் அதான் கேட்டேன், இந்த சின்ன இடத்துல உட்காந்து நான் என்ன சாதிக்க முடியும்? இந்த 4 செவுத்துக்குள்ளே உட்காந்து நான் என்ன பேச முடியும், என்ன செய்ய முடியும்? கர்த்தர் என்னோட இடைப்பட்ட காரியம்தான். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, இந்த சபைக்கு இருக்கிற இந்த பலத்தோடே நாம் செயல்படுத்துவோம் என்றால் கர்த்தர் பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். உடனே பெரிய காரியம் வந்தால் தான் நான் அதை செய்வேன். சபையில் பாருங்கள், பக்கத்தில் இடம் வாங்கிட்டேன்னா நான் உடனே அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவேன். இந்த சின்ன இடத்துல நான் போரடித்தால்தான் கர்த்தர் என்னை அனுப்புகிற கர்த்தர் ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். ஆமேன். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ என்று ஆண்டவர் என்னை அனுப்புவார். ஆமேன். அதனால தான் மாலை ஆராதனையிலே நீங்கள் வந்திருக்க மாட்டீர்கள். தமிழ் செல்வி வந்திருப்போம், நல்ல பிரசங்கம் பண்ணுவோம், நல்ல ஜாலியாக பிரசங்கம் பண்ணுவோம், பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டு வெறும் சேர். சில நேரத்தில் நீங்கள் வந்து பாருங்கள், கொஞ்சம் கூட பயமே இருக்காது. ஒரு வாலிபன் வந்தார், வந்து பார்த்துட்டு யார் மேலே எதுக்கு இப்படி கத்துறீங்கன்னு சொல்லி பயந்து போயிட்டார். நம்ம வந்து பெரிய ஸ்டேஜ் கிடைச்சாதான் பிரசங்கம் பண்ணுகிறோம் என்பதெல்லாம் கிடையாது. கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த சின்ன இடத்துல நாம் போரடித்து கொண்டிருந்தால், ஆமேன், பராக்கிரமசாலியான கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து நம்ம எல்லா இடத்திற்கும் அனுப்ப அவர் போதுமானவராய் அவர் இருப்பார். இந்த காலை வேளையில் கர்த்தர் அப்படி தான் நம்மளோடு கூட இருக்கிறார். இவை எல்லாம் அவனுக்குள்ளே வருகிறது. ஒரு கோதுமையை போரடிக்கிறவனை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார் என்றால், இந்த குளத்தூரில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற உங்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ள மாட்டார் என்பதில் எந்த நிச்சயம்? அடுத்த வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவன், என் ஆண்டவனே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? மனாசேயிலே என் குடும்பம் மிகவும் எளியது. என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்கிறான். அவனுடைய ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுகிறான், அவனுடைய நிலைமையை சொல்லுகிறான். என்னால் எங்க செய்ய முடியும்? என் சபைக்கே ரட்சிப்பு இல்லை, என் சபைக்கே ஆத்துமாக்கள் இல்லை, என் சபைக்கே ஒரு நிறைவு இல்லை, என் குடும்பத்திற்கே ஒரு தேவை இல்லை. நான் எப்படி ஆண்டவரே செய்ய முடியும்? நான் ஒரு சின்ன இடத்துல இருக்கிறேனே, நான் ஒரு தூரமான ஒரு இடத்துல இருக்கிறேனே, நான் ஒரு கண்டு கொள்ளப்படாத ஒரு இடத்துல இருக்கிறேனே. என் குடும்பம் ஒரு சின்ன குடும்பம் அல்லவா? என் சபை ஒரு சின்ன சபை அல்லவா? ஆனாலும் கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிற காரியம்தான், இல்லை, உன்னை அனுப்புகிறவன் நான். ஆமேன். நீங்கள் வந்திருக்கிற இடம் ஆண்டவருக்கு உகந்த ஒரு இடம். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு வந்து வைத்திருக்கிற இடம். கர்த்தர் அதை செயல்படுத்த போதுமானவராய் இருப்பார். அவன் சொல்லுகிறார், எதனால என்னால் ரட்சிக்க முடியும்? எப்படி இவ்வளவு பெரிய சபையை கட்டி எழுப்ப முடியும்? கர்த்தர் நடத்தி வருகிறது போதுமானதாய் மாத்திரமல்ல, அவர் நிரப்ப வல்லமை உடையவர். இதே கேள்வி எனக்குள்ளும் இருந்தது. என்னை இந்த இடத்துல அனுப்புகிறீரே, இங்க யார் இருக்கிறார் என்று சொல்லி கேள்விக்குறி. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். இந்த காலை வேளையிலே இந்த சபையிலே உங்களை வைத்து, ஆமென், நீங்க சின்னவன் என்று நினைக்கலாம், சிறியவன் என்று நினைக்கலாம், சின்ன சபை என்று நினைக்கலாம், சின்ன கூட்டம் என்று நினைக்கலாம். ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட சொல்லுகிறார், உன்னை கொண்டுதான் நான் அதை செய்ய போகிறேன், உங்களை கொண்டுதான் அதை நிறைவேற்ற போகிறேன், தீவிரமாய் செயல்படுத்த போகிறேன். உங்க வேலை ஸ்தலத்திலேயா இருக்கட்டும், உன்னுடைய எந்த காரியத்திலேயா இருக்கட்டும், அதை தீவிரமாய் நான் செயல்படுத்துவேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் கர்த்தர் கிருபை செய்கிறார். ஒரு சின்ன கூட்டம் கிதியோன் வழி நடத்தி போகிறான். ஆயிரக்கணக்கானவர்கள் அவன் பின்னாக வருகிறாங்க. ஆனால் கர்த்தர் வெறும் 300 பேரை தான் தெரிந்து கொள்ளுகிறார். ஆமென். எத்தனை 1000 பேர் அந்த மீதியானவர்களை முறியடிப்பதற்கு ஜனங்களை கூட்டி சேர்த்தார்கள். எவ்வளோ ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் கிதியோனுக்கு பின்பாக இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இவர்களை வைத்து நான் அடிக்கப் போகிறதில்லை, இவ்வளோ கூட்டத்தை வைத்து நான் செயல்படுத்த போகிறதில்லை. எவ்வளோ ஆத்துமாக்கள் சபையில், கிதியோனுடைய சர்ச்சில் அப்படிதான் வசனம் இருக்கிறது அல்லவா? கிதியோனுடைய சபையில் அவ்வளோ ஆத்துமாக்கள். ஆனால் இவ்வளோ பேரை வைத்து நான் அடிக்கப் போகிறதல்ல. ஆமென். நான் செயல்படுத்த போகிறது வெறும் 300 பேர். ஆமென். அத்தனை 1000 பேரில் ஆண்டவர் ஃபில்டர் பண்ணுறார். இன்றைக்கி இந்த சபையை ஆண்டவர் ஆயிரக்கணக்காக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆயிரக்கணக்கில் ஃபில்டர் பண்ணி 300 எடுத்த மாதிரி கர்த்தர் உங்களை எனக்கு தந்திருக்கிறார். ஆமென். கிதியோனுக்கு தந்தது போல உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிறார். ஒரு நல்ல வார்த்தையை ஒருத்தர் பயன்படுத்துவார். நான் என் மனைவியிடத்தில் அதுதான் சொல்லுவேன், கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆத்துமா
தங்கத்துக்கு ஈடானது. ஆமென். நீங்கள் ஒவ்வொருவரும் எனக்கு கொடுத்தது தங்கத்துக்கு ஈடானது என்று சொல்லி என் மனைவியின் இடத்துல அடிக்கடி சொல்லுவேன். கர்த்தர் அப்படிதான் எனக்கு ஆத்துமாக்களை இதுவரை தந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஒரு 300 பேர் போதும். ஆமென். அவன் சொல்லிவிடக்கூடாது இவ்வளோ கூட்டம் வந்து தான் இதை செய்தது என்று. இல்லை, ஆரம்பத்தில் இருந்த ஜனங்கள் அதை செய்தார்கள். அந்த 300 பேர் அதை செய்தார்கள். ஆமென். கர்த்தர் அப்படி ஃபில்டர் பண்ணி எடுக்கிற அந்த காரியம் நமக்கு தெரியும். நக்கி கொடுத்தவர்களை எடுக்கிறதையெல்லாம் பார்க்கிறோம். ஆமென். கர்த்தர் அப்படி தான் செலக்ட் பண்ணி ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேரோ இருக்கலாம், ஆனால் உங்களை கொண்டு தான் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய இந்த சபைக்குள்ள ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆமென். மீட்கும் கர்த்தர், தீவிரமாய் செயல்படுத்துகிற கர்த்தர், அவருக்கு கொஞ்சம் போதும். இந்த கடைசியாய் நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் தீவிரமாய் நடப்பிப்பதற்கு, மீட்டெடுப்பதற்கு அவருக்கு கொஞ்சம் போதும். ஆமென். பெரியதாய் தேவை கிடையாது, அவருக்கு கொஞ்சம் இருந்தால் போதும். அவர் நம்மளை தட்டி எழுப்ப போதுமானவராய் இருக்கிறார். கடந்த நாட்களில் ஒரு வசனத்தை தியானித்தேன். எலியா தீர்க்கதரிசி என்ன செய்கிறார் என்றால், ஆமென், ரொம்ப சோர்வாக வராரு. பிரயாணப்பட்டு ஒரு விதவை வீட்டுக்கு, அந்த அம்மா விறகு பொறுக்கிட்டு இருக்கு. அந்த அம்மா கிட்ட போயிட்டு அவர் கேட்கறது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. கொஞ்சம் அடையும், கொஞ்சம் தண்ணீரும் சிறு அடையும் தான். எனக்கு ஆச்சரியம். அவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டு வருகிற அந்த அவர் எதுக்கு கொஞ்சம் தண்ணியை வாங்கி குடிக்கணும்? நல்லா தானே வாங்கி கொடுக்கலாம். கொஞ்சம் இது கேட்குறாரு. கர்த்தர் ஒருவனை தெரிந்து கொண்டால் அவனுக்கு கொஞ்சம் போதும். ஆண்டவர் அவனை ஆசீர்வதிப்பார். தேசத்தில் மழை பெய்கிற வரைக்கும் எண்ணெயும் மாவும் அந்த வீட்டிலும் குறைந்து போகவில்லை, அவனுடைய ஊழியத்திலும் அது குறைவாய் காணப்பட்டதில்லை. கர்த்தருக்கு அந்த கொஞ்சம் போதும். இந்த காலை வேளையில் இந்த கொஞ்ச கூட்டமாய், சின்ன கூட்டமாய், சிறுமைப்பட்டவர்களாய், எளிமையானவர்களாய் இந்த சபையை கர்த்தர் நமக்கு தெரிந்திருக்கலாம். ஆண்டவருக்கு கொஞ்சம் போதும். ஆமென். பெருசாய் கொடுப்பதற்கு அல்ல, கர்த்தர் அந்த கொஞ்சத்தை வைத்து கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கிறவராய் இருப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். மீட்டெடுக்கிற கர்த்தர், இந்த காலை வேளையில் ஆண்டவரே எங்களோடு நீர் பேசியிருக்கிறீர். தீவிரமாய் செயல்படுத்துகிற கர்த்தர், நீர் மீட்டெடுக்கிற வல்லமை உடையவர். ஒப்புக்கொடு